ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான முக்கிய வினாக்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்பத்தமிழ் எனும் பாடலை இயற்றியது யார்? இன்பத்தமிழ் எனும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் என்ற பாடலை எழுதியது யார்? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் என்ற பாடலை எழுதியவர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனின் வேறு பெயர்கள் யாது? பாரதிதாசனின் வேறு பெயர்கள் யாவை? விடை புரட்சிக்கவி மற்றும் பாவேந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? விடை கனிச்சாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கும்மி என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் கும்மி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை? பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை? விடை கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியா கொத்து, நூறாசிரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? விடை தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கனிச்சாறு என்ற நூலில் எத்தனை தொகுதிகள் உள்ளன? கனிச்சாறு என்ற நூலில் எத்தனை தொகுதிகள் உள்ளன? விடை 8 தொகுதிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வான் தோன்றி வழி தோன்றி என்ற பாடலை எழுதியவர் யார்? வான் தோன்றி வழி தோன்றி என்ற பாடலை எழுதியவர் யார்? விடை வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கூறியவர்? யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர்?
என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழின் மிக பழமையான நூல் எது? தமிழின் மிக பழமையான நூல் எது? விடை தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக. பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி மற்றும் செம்மல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மா எனும் சொல்லின் பொருள் யாது? மா எனும் சொல்லின் பொருள் யாது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு மற்றும் மேன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாம்பு, முதலை, மீன் எனும் தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்ட சங்க நூல் எது? பாம்பு, முதலை, மீன் எனும் தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்ட சங்க நூல் எது? குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் செய்தியை கூறிய நூல் எது? கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் செய்தியை கூறிய நூல்கள் எது? விடை பதிற்றுப்பத்து, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40 மற்றும் திருப்பாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாமநீர் என்பதன் பொருள் யாது? நாமநீர் என்பதன் பொருள் யாது? விடை அச்சம் தரும் கடல் நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் இலக்கண வகைகள் எத்தனை? தமிழின் இலக்கண வகைகள் எத்தனை? இலக்கணங்கள் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மொத்தம் 5 இலக்கண வகைகள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை?
சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் யாவை? விடை: முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது? விடை: நற்றிணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். காணி நிலம் பாடலை எழுதியவர் யார்? காணி நிலம் என்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதியார். இப்பாடல் இடம்பெற்ற நூல் பாரதியார் கவிதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கிறது? பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கிறது? நிலவு, புவியீர்ப்பு புலம் மற்றும் விண்மீன் இவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன? ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பறவைகள் இடம்பெயர்வது என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறவைகள் இடம்பெயர்வது என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலசை போதல் என்று அழைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.